இங்க சித்தார்த்துக்கு ரொம்ப வருஷமா மேரேஜ் ஆகாம அவங்க வீட்ல எல்லாருமே இவன திட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவன் 5 கண்டிஷன் வச்சிருக்கான். அந்த கண்டிஷனுக்கு ஏத்தா மாரி ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டுது. அதனால எல்லா பொண்ணையும் வேணான்னு சொல்லிடுறான். இவன் ஸ்கூல் படிக்கும்போது வைஷ்ணவின்ற பொண்ண ஒன் சைடா லவ் பண்ணுவான். அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் தரும்போது அத பார்த்து அவங்க சித்தப்பா போட்டு பொளந்து எடுத்துறாரு. அண்ணன் அந்த பொண்ணையுமே வேற ஸ்கூல்ல சேர்த்துறாங்க. அந்த பொண்ண மறக்க முடியாம அந்த பொண்ணோட 5 கேரக்டரையே வேற ஒரு பொண்ணுக்கு தேடி இத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துறான். ஆனா இப்ப அவன் ஃப்ரெண்டு மேரேஜுக்காக விசாகப்பட்டினம் போனன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் போறான். அப்போ ஒரு பொண்ணு மீட் பண்றான். அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சு போய் அந்த பொண்ணு பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிடறான். அண்ணன் அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது அவளுமே வைசாக்குன்னு தெரிய வருது. சோ ஏர்போர்ட்டை விட்டு இறங்குனதுமே அந்த பொண்ணு தேடி பார்க்கறான். ஆனா கிடைக்காம போயிடுறா. பட் அந்த பொண்ணோட நேமை வச்சே கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இவனோட ஃப்ரெண்டும் அவங்க ஒய்ஃபுமே ஹெல்ப் பண்றாங்க. அது மூலியமா இவன் ஃப்ரெண்டு வேலை செய்யற காலேஜ்ல தான் அந்த பொண்ணு படிக்கிறான்னு தெரிய வருது. அண்ணன் அந்த பொண்ணு கூட பேசி ஃப்ரெண்டா பழகி ப்ரப்போஸும் பண்ணிடுறான். ஆனா அந்த பொண்ணு நம்ம 2 பேருமே இப்பதான் பேசியிருக்கோம், இன்னும் நிறைய மீட் பண்ணாதான் நமக்குள்ள ஒரு பாண்டிங்கே உருவாகும்னு சொல்றான். சோ அதுக்காகவே அந்த பொண்ணு படிக்கிற காலேஜ்ல ப்ரொஃபஸரா சேர்றான். அந்த பொண்ணு கூட பேசி புரிய வச்சு அந்த பொண்ணையும் லவ் பண்ண வச்சிடறான். அப்பதான் இந்த பொண்ணு என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து டைவர்ஸ் வாங்கிட்டாங்க, என்னோட அம்மா தான் சிங்கிள் மாதிரி என்ன வளர்த்துட்டு இருக்காங்க, நீங்க தான் என்ன பொண்ணு கேட்டு வந்து பேசணும்னு சொல்லி வர சொல்றா. இதை கேட்ட ஹீரோமே அவங்க ஃபேமிலியில சொல்லி அவங்க அம்மா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மீட் பண்ணலான்னு போறாங்க. பார்த்தா இவன் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தா வைஷ்ணவி அங்க இருக்கா. அண்ட் இவன் லவ் பண்ற பொண்ணுமே வைஷ்ணவி பக்கத்துல உட்காந்து ரொம்பவும் ஜாலியா பேசிட்டு இருக்கா. அப்பதான் தெரியுது வைஷ்ணவி தான் இந்த பொண்ணோட அம்மான்னு. அதை பார்த்ததுமே இவனும் அவங்க அக்காவும் ஷாக் ஆயிடுறாங்க.